ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் ரொம்பவே டேஸ்டியாக வித்தியாசமான முறையில் மீன் எப்படி வந்துட்டு ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த மீன் ஃப்ரை வந்துட்டு கொஞ்சம் கூட மசாலா உதிராதுங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் 5 அயிலை மீன்கள் எடுத்திருக்கேங்க. முழு மீனாகவே வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மீனுக்குள்ளே போயிட்டு மொத்தமாக பரவி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு 1.5 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். நான் கலருக்காக வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு கலர் பொடி போடணுன்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா வந்துட்டு வேண்டாம். இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால வந்துட்டு நல்ல ஒரு கிறிஸ்பியான வறுவலுக்கு வந்துட்டு ஒரு கிறிஸ்பியான தன்மை கொடுக்குங்க. இப்போ வந்துட்டு மஞ்சள் தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க. காய்ந்த வெந்தய இலைகள் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு 1/2 எலுமிச்சம்பழம் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் எப்போவுமே வந்துட்டு ரெடிமேட் மசாலா போடுறத விட இது மாதிரி நாமளே வந்து தயார் பண்ணி போடுறது உடம்புக்கும் நல்லது. அப்புறம் வந்துட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அந்த சின்ன ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூன் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுட்டு சீரக பவுடர் சேர்த்துக்கலாங்க. இந்த சீரக பவுடர் வந்துட்டு அதிகப்படியான சுவையை கொடுக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு. நீங்கள் இதுக்கு வந்துட்டு நான் அயிலை மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு எந்த மீனில் வேணாலுமே நீங்கள் இந்த ஃப்ரை செஞ்சுக்கலாம். நகர மீன், அப்புறம் வந்துட்டு பீஸ் போடுற மீன், நெய் மீன், எல்லா மீன்லேயுமே இந்த மாதிரி வறுவல் பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. இப்போ இது வந்து நம்ம நல்லா பிரட்டிக்கலாம். அந்த கட் பண்ணோம் இல்லையா, அந்த பகுதி ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மசாலா செய்கிற மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. இந்த மசாலா எல்லா பக்கமே வர்ற மாதிரி பிரட்டி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு காரம் கரெக்டான அளவு இருக்கும். அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, கரெக்டான அளவு இருக்குங்க. இந்த மாதிரி பிரட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு 5 மீன்களையுமே நான் வந்துட்டு இது மாதிரி மசாலா தடவி வச்சாச்சுங்க. அந்த மஞ்சள் பொடியும் அந்த காஷ்மீரி சில்லி பவுடரோட கலரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு. இப்போ அதே காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு நம்ம இந்த தட்டில் தனியாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நான் வந்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இப்போ அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ வந்துட்டு ரவை சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மொறுமொறுப்பாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வறுவல் பண்ணாக்க இந்த ரவையும் சேர்த்துட்டு இப்போ 3 ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துருக்கேங்க. கூடவே இன்னொரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சிடலாங்க. ஒன்றாவே நல்லா கலந்து வச்சிடலாம். இது பார்க்கும்போது கலர் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு பொரிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் வந்துட்டு நம்ம பிரட்டி எடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மீன் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம்னாலும் நல்லா ஊறணும் இந்த மசாலாவோட. இப்படியே நம்ம வந்து தட்டில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டா அதுக்கு பின்னாடி நம்ம எடுத்துகிட்டு இந்த ரவை, அப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள் இது எல்லாமே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்து நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கூட உதிரவே செய்யாது, நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும் இந்த மசாலாவை. இந்த மாதிரி நல்லா வந்து டிப் பண்ணிக்கலாங்க. இது எல்லா பக்கமும் வந்துட்டு பரவுற மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மீனில் வந்துட்டு டிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 5 மீன்களையுமே செஞ்சு வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம இந்த மீன்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு பொரிச்சுக்கலாம். இந்த மீன் ஃப்ரை வந்துட்டு அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக, அவ்வளோ டேஸ்ட்டாக, நல்ல ஒரு கம்மன் வாசனையோட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி செய்யவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி வந்துட்டு 2 பக்கமும் நம்ம வந்து திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா வகையான மீன்களுக்குமே இது மாதிரி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த முறை வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. டேக் கேர்.